நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான டிசிஎஸ்ல இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்டிக்காகவும் ஃபுல்லாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024-25 முடித்தவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா 55% இருந்தால் போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th கிராஜுவேட் இதில் மூணுலையும் உங்களுக்கு 50% இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 2+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் கேப்பாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேக்லாஸ் அரியர்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? டிசிஎஸ் பொறுத்த முடிக்கும் பேக்லாஸ் அரியர் பொறுத்த முடிக்கும் கொடுக்கூடாது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா கீழே நான் இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருப்பேன். அப்ளை ஃபார் டிசிஎஸ் அஃபீஷியல் சைட்டுன்னு சொல்லிட்டு அது மூலம் கிளிக் அவுட் பண்ணாலும் அந்த சைட்டுக்கு வந்து போகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து டேப் அப் பண்ணுங்கள். டேப் அப் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸோட அயான் சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்டிக்காக வந்து பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என் டேட் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11 மார்ச்சோட சண்டேவோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான என் டேட் வந்து முடியுது. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே நீ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் டிசிஎஸ்ல நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிட்டிங்கனாவே லைவ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா க்ளவுடு, பிளாக் செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஆர், ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து லைவாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5x முடிக்கும் க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, தெளிவாக போட்டிருக்காங்க. 1 to 2 இயர்ஸ், அதாவது நீங்கள் கம்பெனி சேர்ந்து 1-2 வருஷத்துலேயே உங்களுக்கான சேலரி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 2.5x முடிக்கும் க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கீ பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலிமா வந்து போஸ்டிங்ஸ்க்கு வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி லாகின் பண்ணுறது தெரியலன்னு நினச்சிங்கன்னா டிசிஎஸ் லாகின் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் எப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது கொண்டு நான் வீடியோவை உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆப்டியூட், வேர்பல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஸ்கில்ஸ் அதில் வந்து கேட்பாங்க. கோடிங் பொறுத்த முடிக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் அதில் வந்து வரும். ஓகேங்களா? இதுக்கான சாம்பிள்ஸ் கொஸ்டின் பேப்பரும் இங்கே வந்து இருக்குது. ஜஸ்ட் அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 4 டாபிக்ஸ் பற்றியும் இதில் சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் அது மூலியமாக லேர்ன் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த முடிக்கும் திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தால் போதும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் 10th 12th டிப்ளமோவில். ஓகேங்களா? நீங்கள் 3லேயும் 50% இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பேக்லாஸ் அரியர்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கரியர் கேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசிஎஸ்லேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைரிங்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். சேலரி க்ரோத்து திருப்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2.5x முடிக்கும் உங்களுக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல ரிஜிஸ்டர்ங்கிற பட்டன் வந்து கிளிக் அவுட் பண்ணுங்கள். இங்கே வந்து போனீங்கன்னாவே இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் நவுனுங்கிற பட்டன் வந்து கிளிக் அவுட் பண்ணுங்கள். கிளிக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பிபிஎஸ்ன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவ் மெயில் ஐடி வந்து கொடுங்க. உங்கள் ஆக்டிவ் மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயிலில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ்லாம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th மார்க் எடுத்தீங்க, 12th மார்க் எடுத்தீங்க, கிராஜுவேட்லனா மார்க் எடுத்தீங்க, அந்த பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் ஆகுது, என்ன இதில் ஒர்க்
ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷனும் பொறுமையாக அப்லோட் பண்ணுங்கள். எந்த வகையான டவுட்ஸோ இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ் பேர், நீங்கள் எங்கே முடிச்சிங்க, காலேஜ் முடிச்சிங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி பேர், எப்போ முடிச்சிங்க, அதோட பர்சன்டேஜ் எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.